ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்றைக்கி நம்ம டெய்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த எளிமையான தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ராணிக்கு அடுத்து உள்ள உயரமான பெண் யார் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ராணிக்கு பக்கத்தில் உயரமாக ஒருத்தவங்க இருக்கிறாங்களே, அவங்க யார் கேட்போம்ல. அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம்? என் வீடு பள்ளிக்கு அருகில் உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கூலுக்கு பக்கத்தில் எங்கள் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம்? அவர் இருக்கை என்னுடைய இருக்கையின் பக்கத்தில் உள்ளது, அவருடைய சீட்டு என் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பஸ்ஸில், ட்ரெயினில், ஃப்ளைட்டில் எங்கே போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி பக்கத்தில், அடுத்தது, இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம நெக்ஸ்ட் டு அப்படின்ற இந்த வார்த்தையினால சொல்லலாம். இந்த நெக்ஸ்ட் டு அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, அண்டையில் அல்லது அருகில் உள்ள அல்லது அடுத்ததாக இருக்கிற. அருகில் உள்ள பொருளை சொல்லலாம், அருகில் உள்ள இடத்தை சொல்லலாம், அடுத்தது நடக்க போகிற நிகழ்வுகளை சொல்லலாம். இந்த நெக்ஸ்ட் டு அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டு. இப்போ நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ராணிக்கு அடுத்து உள்ள உயரமான பெண் யார்? இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, who is the tall woman next to ராணி? who is the tall woman next to ராணி? யார் அப்படின்றதுக்கு நம்ம ஹூ அப்படின்னு கேட்போம். ராணிக்கு அடுத்து உள்ள அப்படின்னா நெக்ஸ்ட் டு ராணி அப்படின்னு கேட்கணும். உயரமான பெண் அப்படின்னா டால் உமன். இப்போ ஹூ த டால் உமன் நெக்ஸ்ட் டு ராணி அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. இந்த டால் உமனுக்கும் ஹூக்கும் நடுவில் ஒரு இஸ் அப்படின்ற ஹெல்பிங் வெர்ப் வரணும் இல்லையா? அப்போ ஹூ இஸ் த டால் உமன் நெக்ஸ்ட் டு ராணி அப்படின்னா ராணிக்கு அடுத்து உள்ள உயரமான பெண் யார் அப்படின்னு கேட்குறோம். அடுத்தது பாருங்க, சூப்பர் மார்க்கெட் மருந்து கடைக்கு அண்டையில் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லணும். அண்டையில் அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். சூப்பர் மார்க்கெட் மருந்து கடைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? The supermarket is next to the pharmacy. சூப்பர் மார்க்கெட் ஃபார்மசிக்கு அருகில் உள்ளது, நெக்ஸ்ட் டு த ஃபார்மசி. மருந்து கடைக்கு அருகில் உள்ளது அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் டு அப்படின்றது அடுத்ததாக இருக்கிற நபரையோ பொருளையோ அல்லது அடுத்ததாக நடக்க இருக்கிற நிகழ்வுகளையோ குறிப்பதற்கு தான் இது பயன்படுது. அடுத்தது, அவர் இருக்கை என்னுடைய இருக்கையின் பக்கத்தில் உள்ளது, அவருடைய சீட்டு என் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் பாருங்க. his seat is next to mine. mine அப்படின்னா என்னுடையது. his seat is next to mine. next to my seat அப்படின்னு சொல்லலாம், next to mine அப்படின்னு சொல்லலாம். அவர் இருக்கை என்னுடைய இருக்கையின் பக்கத்தில் உள்ளது. இவ்வளோ நேரம் நம்ம நெக்ஸ்ட் டு அப்படின்ற இந்த வார்த்தையை எப்படி நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இனிமேல் நீங்கள் அடுத்ததாக இருக்கக்கூடிய பொருளையோ அடுத்ததாக இருக்கக்கூடிய நபரையோ அல்லது அடுத்து நிகழப்போகிற நிகழ்வுகளையோ குறிக்கணும் அப்படின்னா இங்கிலீஷில் நெக்ஸ்ட் டு அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி தப்பு இல்லாமல் சரியாக பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.